அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருவள்ளுவரோட குரல்ல சொல்லுகிறார், எல்லா விஷயங்களும் பேசுறாரு, தமிழ்ங்கிறாரு, என்னமோ அந்த பல்ட்டி அடிக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாரு. நம்ம மோடி அவர்களோட பாக்கெட்ல இருந்தோ நிர்மலா சீதாராமனோட ஹேண்ட்பேக்ல இருந்தோ நம்ம காசு கேட்கல. நம்ம தமிழ் மக்கள் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த பணத்தை வருமானமாக நம்ம கட்டுறோம். நமக்கு தர வேண்டிய நீங்க நிதியை கொடுங்க என்று கேட்கிறோம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா தர மறுக்கிறார்கள். ஆனா இந்தியை வைத்து நம்ம என்ன செய்வது? இந்தியை நாங்கள் வெறுக்கவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் இந்திய திணிக்காதீர்கள் என்றுதான் நமது மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் திணித்தால் நான் மோடி அவர்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி வைக்கின்றேன். தமிழ் மொழி என்பது உலக அரங்கிலேயே போற்றக்கூடிய மொழி. தமிழன் இனம் தோன்றியது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் தோன்றியிருக்கின்றான். இந்த மொழி தோன்றியிருக்கின்றது. இந்த மொழியை இந்திய தேசத்தின் அலுவல் மொழியாக நீங்கள் ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கவில்லை என்றால் அது தமிழக மக்களுக்கு நீங்க செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். நீங்க கல்விக்கான கடனை நம்ம கேட்கிறோம். நம்ம இது கேட்கறாங்களேன்றதுக்காகவே இன்றைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுக்கிறது, அங்க போய் திருத்தணியில போய் எல் முருகன் அவர்கள் பிரச்சனையை கிளப்புறது. அதாவது திருத்தணி முருகனே இவங்களை திருத்தினாலே இவங்க திருந்த மாட்டாங்க போல் இருக்கு. முருகனை வைத்து கொண்டு தொடர்ச்சியா நீங்க எல்லா வித்தைகளும் பண்றீங்க. ஆனா ஒரு நாளைக்கு முருகப்பெருமான் சூரஜ் பத்மனை எப்படி வதம் பண்ணாரோ அது போன்று இந்த RSS கும்பலை வதம் செய்ய போகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.